எஸ்வெப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா. வரலாற்றில் நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள், பல அமானுஷ்யமான தகவல்கள் இன்னமும் இந்த பூமியில புதஞ்சு கிடக்கு. அது வெளியே வராமல் இருக்கிற பல நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இந்த ஷோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மனிதர்கள் மேல பயன்படுத்தப்பட்ட ஒரு கொடூரமான ஆராய்ச்சி பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். உங்களாலையும் என்னாலையும் அதிகபட்சம் ஒரு நாள் தூங்காம இருக்க முடியும். ஆனா 2வது நாள் தூங்காம இருக்க முடியுமான்னு கேட்டா சத்தியமா முடியாது. நம்மளாம் நொந்து போயிடுவோம். ஆனா ஒரு மனிதர்கள் மேல கிட்டத்தட்ட 1 வருஷமா தூங்காம இருக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த கொடூரமான ஆராய்ச்சி தான் தி ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட். 2ஆம் உலகப் போர் படு பயங்கரமா நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல எல்லா உலக நாடுகளும் அதுல இணைஞ்சு சண்டை போட்டுருந்தாங்க. அதுல ரஷ்யாவும் ஒண்ணு. அப்படி என்னதான் ரஷ்யா விடிய விடிய சண்டை போட்டாலுமே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே தூக்கம் அப்படின்ற ஒண்ணு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. அப்படி அவங்க தூங்கிட்டு இருந்த அந்த சமயம் அது எதிரி நாட்டுகளுக்கு சாதமா அமைஞ்சு அவங்க போர் புரியுறாங்க. இதனால நிறைய உயிரிழப்புகள், பொருள் சேதங்கள், ஆயுதங்கள் சேதம், இப்படி பல விஷயம் ஏற்படுது. இதெல்லாம் பார்த்த அந்த ரஷ்யா கவர்மெண்ட்ஸ் மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சோல்ஜர் அவங்க தூங்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தூக்கணும் ஒன்று தேவைப்படுது, அதனாலதான் நம்ம பொருளை தோத்து போறோம். ஆனா இதுக்கு பதிலா அவங்கள தூங்காம இருக்கிற மாதிரி ஒரு ஆயுதமா மாத்தணும், அவங்க மேல ஒரு ஆராய்ச்சி பயன்படுத்தணும். அந்த ஆராய்ச்சி மூலமா நம்ம சோல்ஜர்ஸ் நாட்கணக்கா, வார கணக்கா, மாத கணக்கா, ஏன் வருட கணக்கா தூங்காம இருக்கலாமே, அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே நமக்கு அடிமை அப்படின்ற மாதிரி ஒரு கொடூரமான ஆராய்ச்சியை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆராய்ச்சிக்கு யாரை பயன்படுத்தாங்க அப்படின்றதுதான் கொடூரத்தின் உச்சமே. அந்த ரஷ்யன் கவர்மெண்ட் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் போர்ல பிணைக்கைதியா பிடிச்சுக்கிட்டு வந்த ஒரு 5 பேர் மேலதான் அந்த ஆராய்ச்சியை பயன்படுத்துன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி கூட்டு வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ண போறோம், அந்த ஆராய்ச்சி சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க உங்களோட தாய்நாட்டுக்கு போலாம், உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்காங்க. இதனால ரொம்பவும் சந்தோஷப்பட்டவங்க, நாங்க அந்த ஆராய்ச்சிக்கு ஒத்துக்கிறோம், நீங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஆராய்ச்சி தொடங்கின கொஞ்ச நாள்லயே அதுக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு கேஸ் ஃபார்மட்ல கண்டுபிடிச்சது. அந்த 5 பேர் மேலேயும் அந்த கேஸை செலுத்தினதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே ஒரு இருட்டு ரூம்ல அடைக்கிறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கும் தேவையான தண்ணி, சாப்பாடு, புக்ஸ், ஆக்சிஜன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே உள்ள ரெடியா வச்சிருக்காங்க. எல்லாமே உள்ள ரெடி பண்ணிட்டு அந்த மொத்த ரூமையும் சீல் பண்ணிடுறாங்க. உள்ள அவங்க என்னதான் பண்றாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, அந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரூமை ஒட்டுனாப்லே இன்னொரு ரூம்ல ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. இந்த 5 பிணைக்கைதிகளுக்கும் அந்த ஆராய்ச்சியாளருக்கும் நடுவுல ஒரு பெரிய கண்ணாடியாலான ஒரு சுவர் தான் இருக்கு. இப்படி 5 பிணைக்கைதிகளும் அந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் கண்ணாடிக்கு இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க உள்ள என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்ற கேட்கறதுக்காக ஒரு கார்னர் ஒரு மைக் ஒன்று செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடிக்கு பக்கத்துலயும் மைக் ஒன்று செட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆராய்ச்சி நல்லபடியா தொடங்குது. முதல் 4 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஆராய்ச்சி சக்சஸும் ஆகுது. ஏன்னா 4 நாளைக்கு யாருமே தூங்கவும் செய்யல. எல்லாருமே ஒருத்தர் எப்படி இருக்கீங்க, உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, உங்க வேலை என்ன, எப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னு சொந்த கதை சோக தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆராய்ச்சியாளர்களும் ரொம்பவே சந்தோஷம், ஓகே நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா 5வது நாள் தான் வீதி அங்க விளையாடுது. அந்த 5வது நாள் ஒருத்தர் யாருக்கிட்டையும் பேசிக்கவே இல்லை. ஏதோ ஒரு மயானத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி எல்லாம் தனித்தனியா உட்காந்து ஒரு மாதிரி சோகமாவே இருந்திருக்காங்க. 6வது நாள் எல்லாருமே ஒரு மாதிரியா முணுமுணுப்பா பேசிட்டே இருந்திருக்காங்க. ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு குழப்பம். 4 நாள் நல்லா போச்சு, 5வது நாள் யாருமே பேசல, 6வது நாள் எல்லாரும் ஒரு மாதிரி முணுமுணு பேசுறாங்க, ஆனா என்ன பேசுறாங்க தெரிய மாட்டேங்குது. இப்படி பல குழப்பத்துல இருந்த ஆராய்ச்சியாளருக்கு இன்னும் ஒரு குழப்பம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, 6வது நாள் மதியம் ஒருத்தர் மட்டும் அந்த மைக் கிட்ட வந்து ஏதோ முணுமுணுப்பா பேசுறாரு. இது ஆராய்ச்சியாளர்களை இன்னும் ஒரு குழப்பத்துக்கு தான் ஆளாக்குச்சு. இப்படியே ஆராய்ச்சி தொடர்ந்து போயிட்டே இருக்க சமயத்துல 9வது நாள் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த 5 பேத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த ரூமே அதிர்ற அளவுக்கு பயங்கரமா கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அந்த ரூமுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் எல்லா பக்கமும் கத்திக்கிட்டே ஓடிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க ஏன் கத்துறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தால வோகல் கார்டு சொல்லப்படுற அந்த தொண்டை சவு கிழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவரால் கத்த முடியல, அவர் தொண்டையில இருந்து வெறும் காத்து மட்டும் தான் வந்திருக்கு. இல்ல இன்னொரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, கூட இருந்த ஒரு கைதி அவ்வளவு நேரம் கத்துறாரு, தொண்டை சவெல்லாம் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு
கூட இருந்த கைதி யாருமே உதவியும் பண்ணல. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை. இந்த சம்பவம் தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு மேலும் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பண்ற ஆராய்ச்சி நல்ல முறையில தான் போய்கிட்டு இருக்கா, நம்ம சக்சஸ் ஆவோமா? ஆனா தெரியல. ஏன்னா கைதிலாம் இப்படி பிஹேவ் பண்றாங்க. சோ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் ரொம்ப டிப்ரெஷனா இருந்துட்டு இருந்தாங்க. அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள அன்னைக்கு நைட்டே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க இருந்த எல்லா கைதியுமே அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்த புக்ஸ்ல இருந்து எல்லா பேஜஸையும் கிழிச்சு ஆராய்ச்சியாளர்களுக்கும் இவங்களுக்கும் நடுவுல இருந்த கண்ணாடி ஃபுல்லா ஒட்டி வச்சுட்டாங்க. இதனால அந்த சயின்டிஸ்டால உள்ள என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கவே முடியல. பட் இருந்தாலும் சயின்டிஸ்ட்க்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, உள்ள எல்லாருமே உயிரோட இருக்கிறாங்க, அது ஒண்ணு மட்டும் தான். சோ அது மட்டும் எப்படி தெரிஞ்சது பாலா அப்படி கேட்டீங்கன்னா, எல்லாருமே உள்ள உயிரோட இருந்தா எந்த அளவுக்கு ஆக்சிஜன் லெவல் சுவாசிப்பாங்களோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிட்டே இருந்திருக்கு. சோ உள்ள எல்லாரும் உயிரோட இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 13 நாள் ஆராய்ச்சி போய்கிட்டே இருக்குது. ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. கிட்டத்தட்ட ஒருவேளை இறந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே பொறுமையா இருக்க முடியாது, நம்ம உள்ள போனோம், உள்ள போய் என்னதான் நடக்குது நம்ம பார்த்தே ஆகணும் சொல்லி முடிவெடுத்த ஆராய்ச்சியாளர்கள் உள்ள போறதுக்கு முடிவு பண்றாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, வீரர்களே இந்த மாதிரி நாங்க உள்ள வரப்போறோம், நீங்க எல்லாருமே பின்னாடி போங்க, அந்த கதவு கிட்ட நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களை நாங்க ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் மிரட்டுறாங்க. ஆனா அதுக்கு கூட எந்த ஒரு ஆன்சரும் பண்ணல. இதுக்கு மேலே பொறுமை காக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் அவங்களோட ரஷ்யன் சோல்ஜர்ஸை உள்ள அனுப்புறாங்க. அந்த கதவை திறந்துட்டு உள்ள போனவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், உள்ள இருந்து பயங்கரமா துர்நாற்றம் வீசிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 5வது நாள்ல இருந்து 13வது நாள் வரைக்கும் யாருமே கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களோட தோல், வயிற்றுல இருக்கிற சதை, உடம்புல இருக்கிற சதைகளை அவங்களே வெறும் கையில பிச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அந்த 5 பேருமே இவங்கெல்லாம் மனுஷங்க தானா, என்ன ஜென்மம் இதுங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உருமாறி போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேயை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு பயப்படுவோம், அதே மாதிரி மனிதரும் பேய் இணைஞ்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாருமே உருமாறி இருந்தாங்க. உள்ள போன இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸை பார்த்த உடனே அந்த 5 பிணைக்கைதிலும் இவங்களை பயங்கரமா தாக்க வர்றாங்க. அவங்க என்னதான் சாப்பிடல, வீக்கா இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் கூட சொல்லி ஆகலாம். இதனால நிலக்குழிஞ்சு போன அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயந்துகிட்டே வெளியே ஓடி வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த எல்லா பிணைக்கைதிலும் இந்த கதவை பூட்டுங்க, எங்களுக்கு வெளிக்காத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டே இருக்காங்க. எல்லா பிணைக்கைதிகளும் ஒரு வழியா பிடிச்சிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க எல்லாருக்குமே அனஸ்தீசியான்னு சொல்ல போற மயக்க மருந்து செலுத்துறாங்க. ஒரு நார்மல் மனிதருக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னா அதையும் தாண்டி நிறைய அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. அப்படின்னாலும் அவங்க மயக்கமே ஆக மாட்டேங்கிறாங்க. இதனால ரொம்ப பாதிப்படைஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுக்கு இன்னும் மயக்க மருந்து கொடுக்கும் போது அந்த இதுலயே 4 பேர் இறந்துறாங்க. மிச்சம் ஒரே ஒரு பிணைக்கை தான் உயிரோட இருந்தாங்க. அந்த பிணைக்கைதி கிட்ட இந்த சயின்டிஸ்டோட ஹெட் ஒருத்தர் போய் கேட்கிறாரு, இந்த ஆராய்ச்சியோட முடிவு எனக்கு தெரியணும், நீ எப்படி ஃபீல் பண்ற, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு கேட்கும்போது அந்த பிணைக்கைதி என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் இன்னுமா புரியல, உங்க எல்லாருக்குள்ள இருக்கிற மிருகம் நான் தான், தூக்கம். உங்க எல்லாருக்குள்ள இருந்து அந்த தூக்கத்தை எடுத்துட்டா நீங்க எல்லாருமே என்னோட நிலைமைக்கு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிணைக்கைதி சொல்றாங்க. இதனால ரொம்பவும் சந்தோஷப்பட்ட அந்த ஆராய்ச்சியாளர், எனக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைச்சது. ஸோ மனிதர்களுக்குள்ள இருந்து தூக்கத்தை எடுத்துட்டா யாராலுமே வாழ முடியாது, எல்லாருமே ஒன்ன மாதிரி தான் மிருகமா ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு அந்த ஆராய்ச்சியாளர் கிடைச்சது. இதனால சந்தோஷப்பட்டு கடைசியா உயிரோட இருந்த அந்த ஒரு பிணைக்கைதியும் சுட்டே கொண்டுட்டாங்க. என்னதான் இந்த சம்பவம் கொடூரமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய உண்மையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொய்யா இருந்தாலும் சரி, ஒரு நாள் அது வெளியே வந்து ஆகணும். அதே மாதிரிதான் இந்த கொடூரமான ஆராய்ச்சியை எந்த அளவுக்கு ரஷ்யன் கவர்மெண்ட் ரொம்ப சேஃபா வச்சாங்களோ அது எல்லாமே தவிடுபடியாகி ஒரு நாள் வெளியுலகத்துக்கு தெரிய வந்துச்சு. எல்லாருமே பயங்கரமா ஒரு கண்டனம், நீங்க எப்படி இப்படி கொடூரமான ஒரு ஆராய்ச்சியை பண்ணீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு என்னதான் சொன்னாலுமே இழப்பு இழப்பு தான். இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி இனிமேல் யாரும் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாருமே ஒரு தீர்மானம் பண்றாங்க. இப்ப வரைக்கும் இந்த ஆராய்ச்சியில இருந்த அந்த 5 பிணைக்குதல் யாரு, அவங்கள ஆராய்ச்சிக்கு உட்படுத்தின அந்த ஆராய்ச்சியாளர்கள் யாரு, இந்த ஆராய்ச்சி எங்க தான் நடந்துச்சு, யாரெல்லாம் உள்ள இருந்தா, இதுக்கு உத்தரவு கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு அதை சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க. வரலாற்றுல இருந்து அழிக்கவும் முயற்சி பண்ணாங்க. இப்ப வரைக்கும் அது ஒரு மர்மமாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இதே மாதிரிதான் வரலாற்றிலும் பல ஆராய்ச்சிகள், பல கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட எடுத்து சொல்றதா இந்த ஷோ. Hi guys, இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க and பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லவ் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் எடுக்கிறது, ஸோ நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் தெரியும், பாலா இதை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க சார்பா நான் அதை பேசுறேன். இதே மாதிரி வேற ஒரு மிஸ்டியான சம்பவங்களோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். Until then, bye from your VJ Bala.